வணக்கம். பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல், இளநாடு, காலை முரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். பத்திரிகைகளை அடிப்படையாக கொண்டு இன்றைய காலங்களிலே நடக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஆராயப் போகின்றோம். அந்த விதத்திலே இன்று 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையிலே மிக முக்கியமான விடயமாக இப்பொழுது பார்க்கப்படுவது, குறிப்பாக தமிழர் பிரதேசத்திலே பார்க்கப்படுவது, அணியா விளக்கு என்கின்ற ஒரு போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அகிம்சை வழி போராட்டத்தை நாடியிருந்தோம், ஆயுத வழி போராட்டத்தை கையில் எடுத்திருந்தோம். அது மௌனிக்கப்பட்ட பின்னர் பல வழிகளிலே போராடி கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு அதிகமாக. இப்பொழுது அணியா விளக்கு என்கின்ற ஒரு அகிம்சை வழி போராட்டம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது மிக முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் அல்லது மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இலங்கை வரக்கூடிய நிலையிலே இந்த போராட்டம் மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய போராட்டமாக இருக்கிறது. இதே நேரத்தில் பிரதேச சபைகளிலே ஆட்சி அமைக்கின்ற வேலைகளிலே பல கட்சிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாமல், ஆரோக்கியமான முறையிலே மாற்றிக்கொள்ளாமல் பதவிகளுக்காக தங்களுடைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், சோரம் போகிறார்கள், பேரம் பேசுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த நிலையிலே பல்வேறு விடயங்கள் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றன. குறிப்பாக சில பிரதேச சபைகளை ஆட்சி அமைப்பதற்காக செய்யக்கூடிய கொள்கைக்கு முரணான செயற்பாடுகள் தொடர்பாகவும் விமர்சிக்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே குறிப்பாக வடக்கிலே வரிசைகள் காணப்படுகின்றன. இலங்கையிலே பல பாகங்கள் இருந்தாலும் வடக்கு மாத்திரம் எரிபொருட்களுக்கு வரிசையில் நிற்கின்ற விடயம் தொடர்கதையாக இருக்கிறது. இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலும் வடக்கிலே பெட்ரோல் வரிசை காணப்படுகிறது. இது ஒரு செயற்கை தட்டுப்பாடை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் என்பதை இலங்கை அரசு தெரிவித்திருக்கிறது. 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்த வேண்டாம் எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. எனவே பல முக்கிய செய்திகளை தாங்கிய இந்த பத்திரிகையில், குறிப்பாக முதலிலே உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி அணியா விளக்கு போரிலே அணி திரள்கிறது தாயகம், இன்றும் பேரெழுச்சியோடு தொடரும் என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுழி அகலப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் சிவில் அமைப்பினரும் இணைந்து அணியா விளக்கு போராட்டத்தை நேற்று முன்னெடுத்தனர் என அந்த செய்தி நகர்ந்து செல்கிறது. முன்பக்க செய்திகளிலே யாழ்ப்பாணத்திலே பலத்த காற்று, 159 பேர் பாதிப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே சுகாதார குறைபாடு, 1,90,000 ரூபாய் தண்டம். அதாவது நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட பகுதியிலே சுகாதார சீர்கோட்டுடன் இயங்கி வந்த உணவகத்துக்கும் பலசரக்கு கடை ஒன்றுக்கும் 1,90,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. மூச்செடுக்க சிரமப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது. 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பிலே செயற்கை தட்டுப்பாடை ஏற்படுத்த வேண்டாம் என பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் கோரிக்கை என்பதான செய்தியும் பார்க்கப்படுகிறது. திருவிழா சீட்டின் மூலம் சாவச்சேரி பிரதேச சபை தமிழரசு கட்சியின் வசம் தவிசாளர் ஆனார் பொன்னையா குகதாசன் என்பதான செய்தி பார்க்க முடிகிறது. கட்சி முடிவுக்கு மாறாக நடுநிலைமை, முன்னணியின் உறுப்பினர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை பாயும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாவச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவிலே கட்சியின் முடிவுக்கு மாறாக செயற்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி விபத்து, 2வது நபரும் நேற்று உயிரிழப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். 2 பயணித்திருக்கக்கூடிய அந்த துவிச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார், ஒருவர் ஆபத்தான நிலையிலே வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் என பார்த்திருந்தோம். அது குறித்த செய்தியின் தொடர்ச்சியாக 2வது நபரும் உயிரிழந்திருக்கக்கூடியதான செய்தியாக அது பார்க்கப்படுகிறது. வளைகுடாவிலே போர் உச்சம், வடக்கிலே எரிபொருள் வரிசை என்பதான செய்தி பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதல் எதிரொலி, பாதுகாப்பு சபையை உடனடியாக கூட்டுமாறு சஜித் வலியுறுத்த என்கின்ற விடயங்களும், பச்சிலை பள்ளியிலே தமிழரசின் ஆட்சி என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. முச்சந்தி முரளியுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது. தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லத்தான் இங்கே வரிசையில் இன்னும் நீளது கண்டியலோ என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார்.
வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இலங்கை வந்தடைந்தார் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வால்கர். யாழ்ப்பாணம் மற்றும் திருவோணமலைக்கும் நாளை விஜயம் செய்வார் என்றும் யாழிலே எம்பிக்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவார் என்றும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிரியா, கட்டார், ஈராக் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் குறிப்பிட்ட, அதாவது சிரியா, கட்டார், ஈராக் ஆகிய பிரதேசங்களிலே அமைந்திருக்கின்ற அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. தொடரும் உலகப் போர் பதற்றம் என்பதான செய்தி பார்க்கப்படுகிறது. பிரிதொரு நாட்டிலே இருக்கக்கூடிய பிரிதொரு நாட்டின் இயங்கு நிலைகள் அல்லது இராணுவ தளங்கள் என்பவற்றை தாக்குவது அந்த நாட்டோடு முரண்படுவதற்கு சமனானதாக இருக்கலாம். எனவே அவர்களது நேச நாடுகள் என பலரும் கைகோர்த்து தாக்குதல்கள் ஆரம்பிக்குமாக இருந்தால் அது உலக தாக்குதலாக அல்லது உலக போராக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிளகாய் தூள் வீசிவிட்டு யாழில் குடும்பஸ்தர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் என்கின்ற விடயம் பார்க்கப்படுகிறது. வடமராட்சி அம்பனிலே வாழ்வெட்டு தாக்குதல், 3 படுகாயம் என்கின்ற விடயமும், செம்மணியில் ஏற்றப்பட்டது அணியா தீபம் என்கின்ற விடயமும், இலங்கையிலே எரிபொருள் நெருக்கடி இல்லை, நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. எமக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற அரசும் தமிழ் மக்களை ஏமாற்றுகிறது, செம்மணியிலே ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தமிழரசு கட்சி இவசம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி சுவாலை விட்டெறியும் அணியா விளக்கு. முதல் நாளிலேயே போராட்ட களத்துக்கு வந்து குவிந்த பெருந்திரளானோர் ஈழத்தில் இருந்தும் புலத்தில் இருந்தும் தொடர்ந்தும் பெருகும் ஆதரவு அலைகள் என்பதான விடயம் பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி அணியா விளக்கு தொடர் போராட்டம் நேற்று திங்கட்கிழமை காலை ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாதி மைதானத்திலே அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழிக்கு நீதி கோரி மக்கள் செயல் அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே அணியா விளக்கு என்கின்ற இந்த 3 நாள் தொடர் போராட்டம் யாழ்ப்பாணம் நல்லூர் வளைவிற்கு அருகிலே நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமானதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே தமிழ் இன படுகொலைகளை நிரூபிக்கும் எலும்புக்கூடுகள் என்கின்ற ஒரு செய்தி. பயங்கர கதைகள் கூறும் மனித புதைகுழிகள், சர்வதேசம் இனியும் தாமதிக்க கூடாது என்கின்ற அருட்தந்தை ஜெபரட்னம் அவருடைய கருத்து பதிவாகி இருக்கிறது. சிகிச்சை பெற்று வந்த மகன் காணாமலாக்கப்பட்டுள்ளார், கண்கண்ட சாட்சியம் உண்டு என்கிறார் தாய் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது பதவியா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த மகன் வைத்தியசாலையில் இருந்து காணாமலாக்கப்பட்டுள்ளார். மகனை தேடி 16 வருடங்களாக அலைந்து திரியும் தாய் மகன் தொடர்பான எந்த தகவலும் தனக்கு கிடைக்கவில்லை என சொல்லியிருக்கிறார். கச்சா எண்ணெய் விலை உயர்வு, எரிபொருட்களுடைய விலை அதிகரிக்கும் சாத்தியம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலை வாரிய சைக்கிள் உறுப்பினர் சாவச்சேரி நகரசபை தமிழரசு கட்சி வசமானது. ஒட்டுக்குழுவுக்கு வாக்களிக்க மறுத்தவர் மீது நடவடிக்கை, சைக்கிள் கட்சி எடுத்த அதிரடி முடிவு. மிளகாய் தூள் வீசி சரமாரியாக கத்தி குத்து என்கின்ற விடயம் இது பட்டப்பகலிலே மானிப்பாயில் நிகழ்ந்தது. நில மீட்பு போராட்டத்தை கண்டுகொள்ளாத அரசு, வலிவடக்கு மக்கள் கடும் அதிருப்தி என்கின்ற விடயங்களும், சுகாதாரம் இல்லை, உணவகத்துக்கு சீல் என்கின்ற விடயங்களும் தினக்குரல் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள். தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது செம்மணியில் நேற்று காலை ஏற்றப்பட்டது அணையா விளக்கு, 3 நாள் தொடர் போராட்டம் என்பதான செய்தி பார்க்க முடிகிறது. சர்வதேச நீதி விசாரணையை தமிழ் மக்களுக்கு வேண்டும், செம்மணியிலே ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். எமக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடர வேண்டும், யாழ் மாவட்ட குறுமுதல்வருடைய கோரிக்கையாக அது இருக்கிறது. ஐநா மனித உரிமை ஆணையாளரை யாழ் வரவிடாமல் தடுக்க பெரும் சதி, அர்ஜுனா எம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார். மனித புதைக்குழிகளை ஐநா கண்காணிக்க இலங்கை அரசு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே இடத்தில் ஏனைய செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. கொழும்பு வந்தார் ஐநா ஆணையாளர், பிரதமருடன் முதல் சந்திப்பு என்பதான செய்தியும், மனித புதைக்குழிகள் பெரும் கூடாரமாக உலக நாடுகளால் பார்க்கப்படும் செம்மணி சர்வதேச நீதி வேண்டும் என ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயமும், மேலும் மட்டக்களப்பிலே நேற்று தீப்பந்தங்களை ஏற்றி அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் பதிவாகி இருக்கிறது. அந்த செய்திகள் புகைப்படங்களோடு கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இனிய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாகவும் இருக்கிறது. எனவே இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.